இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜன் அக்வேரியம்லாம் சொல்ல வேணாம். ஸோ ஒரு ஃப்ளோரான் ஃபார்முக்கு வந்திருக்கோம். சரிங்களா? சரிங்களா, நிறைய விதமான குவாலிட்டியில் நிறைய விதமான ஃப்ளோரான்ஸ் இருக்கு. ஸோ இங்கே என்னென்ன ஃப்ளோரான் இருக்கு, என்னென்ன இன்ஃபர்மேஷனை ராஜ் ப்ரோ கிட்ட இருந்து நம்மளால கலெக்ட் பண்ண முடியுது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ வாங்க. இப்போ ஃபார்மை நீங்கள் செட் பண்ண புதுசில் வந்து எல்லாத்தையுமே வந்து கவர் பண்ணியிருந்தேன். ஸோ இப்போ அதே மாதிரி தானே என்னென்ன ஃப்ளோரான் வெரைட்டிஸ் பண்ணுறீங்க? இப்போவும் வந்து ஃப்ளோரான் வந்து ரீட்டைல் மட்டும் தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். என்ன சொல்றது, ஒரு கஸ்டமர் ரீட்டைல் வாங்க வந்தாங்கன்னா வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுக்கணும், அதுதான் வந்து. பட் ஹோல்சேலர்ஸ்க்கு நான் தரது கிடையாது. அது எதனா ஸ்பெசிஃபிக்கா ரீசன் இருக்கா நீங்க ஹோல்சேல்ல பண்ணாம இருக்கு? ஏன் கொடுக்காம இருக்குதுன்னா வந்து நான் வந்து பார்ட் டைமா பிசினஸ் பண்றேன். அதுல வந்து எனக்கு வந்து ரீட்டைலருக்கு வந்து ப்ராப்பரான ஃபிஷ் வந்து போய் சேரணும். சரிங்களா? எல்லாருக்குமே வந்து கம்மி சாய்ஸா கிடைக்கும். நீங்க எங்க போனீங்கன்னாலும் கம்மி சாய்ஸ் ஆஃப் ஃபிஷஸ் தான் வந்து கிடைக்கும். ஃபார்ம்ஸுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் கிடைக்கும். பட் அந்த ஃபார்ம்ஸ் எல்லாம் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா வந்து ப்ரீட் பண்றாங்க, க்ரூம் பண்றாங்க. அதுக்கப்புறம் வந்து ரீசேல் பண்ணும்போது ஒரு கஸ்டமருக்கு நிறைய மீனை வந்து விற்க முடியாது அவங்களால. அதனால என்ன பண்றாங்க, ஹோல்சேலர்ஸ்க்கு வந்து தராங்க, ஷாப்கீப்பர்ஸ் தராங்க. அங்க அகைன் நீங்க அங்கதான் வாங்குற மாதிரி வரும். ஸோ என்னோட இது என்னன்னா ஃபுல்லாவே வந்து ரீட்டைல் வச்சிடலாம், நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுக்கலாம். அதனால தான் வந்து நான் வெறும் ரீட்டைல் பண்ணிட்டு இருக்கேன். என்னென்ன வெரைட்டிஸ் பண்றீங்க இப்போ வந்து ஹோம் பிரீட் தான் நம்மளோட ஸ்பெஷாலிட்டி. நாயக்மா கேமல்ஸ் இருக்கு, நிறைய கேமல்ஸ் இருக்கு இப்போ. அப்புறம் கம்பாஸ் இருக்கு, ஹோம் பிரீட்லேயே கம்பாஸ் இருக்கு. ஹோம் பிரீட் கம்பாஸ் தான் மோஸ்டா கிடைக்கும். அதுக்கப்புறம் இம்போர்ட்டட் வந்து அந்த என்ன சொல்றது, கிரேப்ஸ் பத்தி பேசாம சில்லி ரெட், மான்ஸ்டர் காக்ஸ், கிராசெட் பல்ஸ் அந்த மாதிரியான ஹோம் பிரீட் இம்போர்ட்டடும் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே ப்ரோ, என்னென்ன ஃபிஷஸ் இருக்குன்னு பார்ப்போமா? கண்டிப்பா பார்ப்போம். இது என்ன ப்ரோ, எஸ்ஆர்டியா? இது வந்து டுவெல் டோன் எஸ்ஆர்டி ப்ரோ. டுவெல் டோன் இருக்கும். ஆமா, டுவெல் டோன். டுவெல் டோன்னா இப்போ இதுக்கு ரெண்டு கலர் இருக்குமா? ஆமா, பாடி வந்து ரெட் கலரேஷன் அண்ட் டெயில் வந்து கொஞ்சம் yellowish. இது எப்படி இன்னும் அந்த கலரேஷன் நீங்க சொல்றது வந்து வளர தான் தெரியும். கலரேஷன் கண்டிப்பா வளர தான் வந்து வரும். இப்போ இது வந்து டுவெல் டோன் கிடையாது? இது டுவெல் டோன் கிடையாது, அது ஒரு மேக்மாவா இது? இது எப்படி மேக்மான்றீங்க, இது எஸ்ஆர்டின்றீங்க? ரெண்டும் எனக்கு பாக்குறது கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் தெரியுது. எஸ்ஆர்டி வந்து பாத்தீங்கன்னா கலரேஷன் தான் வந்து மோஸ்டா கான்சென்ட்ரேட், ரெட் கலரேஷன் நிறைய வரும். இப்போ மேக்மா பாத்தீங்கன்னா பெர்லிங்ஸ் வந்து நிறைய இருக்கும். ஓகேங்களா? அந்த பேர்ல்ஸ் அதிகமா இருந்தா அது மேக்மாவா? ரிகல்டு பேர்ல்ஸா இருந்தா ஒரு மாதிரி வார்ம் பேர்ல்ஸ் அந்த மாதிரி இருந்தா அது வந்து கேஎம்எல் வெரைட்டி வரும். ஓகே, சோ இதெல்லாம் தான் வந்து கொஞ்சம் மைனர் டிஃபரன்சஸ். வார்ம் பேர்ல்ஸ்னா கேஎம்எல் உங்ககிட்ட இருக்குல்ல, காட்டுவீங்களா? நிறைய இருக்கு. இப்போ டுவெல் டோன் எஸ்ஆர்டி வருதுனாலே இதுலயும் வந்து டுவெல் டோன் கேஎம்எல்ஸும் நிறைய வரும். அதே பேட்ச்ல சேம் பேட்ச்லயே வரும். இப்போ எல்லாமே இதுக்குன்னு ஒரு பேட்ச்ல எடுத்ததுதான். இதுல வந்து அதிலே மேக்மா, கேஎம்எல், எஸ்ஆர்டி எல்லாம். இப்போ பேரண்ட்ஸ் வந்து எஸ்ஆர்டி மேக்மா கிராஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், அதோட 4 பேரண்ட்ஸ் இருப்பாங்கல்ல, கிராண்ட் பேரண்ட்ஸ், அந்த ஃபிஷஸ் அந்த ஜீனு கூட வந்து கொண்டு வரும். இப்போ இது எல்லாமே வந்து 2 inch அப்படி இருக்கும். இது எல்லாமே வந்து மார்க்கெட் சைஸ் பாத்தீங்கன்னா 2 inches. நீங்க பண்ற சைஸ் ஸ்டார்டிங் சைஸ் எவ்வளவு? ஸ்டார்டிங் சைஸே வந்து நம்ம கிட்ட வந்து 2 inches 2.5 inches மட்டும் தான் சேல் பண்றோம். பிரைஸ் வந்து நம்ம கிட்ட கிடையாது. பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒன்லி ஹோல்சேல் பிரைஸ் தரும். ஹோல்சேலுக்கு இந்த மாதிரி க்ரூமிங் பண்றவங்களுக்கு அவங்களுக்கு தான் பிரைஸ் தரும். மினிமம் நம்பர்ஸ் வந்து 30, 1 fry 2 fry அதெல்லாம் வந்து நம்மகிட்ட பிரைஸ் வந்து ரீட்டைல்ல கிடைக்காது. ரீட்டைல் வேணும்னா உங்களுக்கு வந்து மினிமம் 2 inches வந்து நீங்க வாங்கணும். இது எப்படி ப்ரோ, என்ன ஃபிஷ்? இது வந்து ஒரு மேக்மா தான். இதுல வந்து ஒரு மேக்மா ஹெட் பார்லோட இருக்கு. ஸ்பெசிஃபிக்கா என்ன ரீசன் இருக்கா ப்ரோ நீங்க இந்தியன் பிரீட் பண்றது? ஹோம் பிரீட் பண்றதுக்கான காரணம் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ரேட் அஃபோர்டபிலிட்டி கஸ்டமர்ஸ்க்கு. அதுக்கப்புறமா வந்து இதோட வந்து growth-ம் வந்து நல்லா இருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா இப்போ இது ஹோம் பிரீட்னு சொல்றோம், ஆனா வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா இதே வந்து நம்ம இம்போர்ட்டட் பேரண்ட்ஸ்ல தான் வந்து நம்ம பிரீட் பண்ணி இதை வந்து நம்ம இங்க குரூப் பண்றோம். ஓகேங்களா? பட் வந்து அந்த எக்ஸ்ட்ரா வந்து ஃபீல்டு வந்து ரொம்ப கலரேஷன் கொண்டு வரதுக்காக, ஹம்ப் கொண்டு வரதுக்கான ஃபீட்ஸ்லாம் நம்ம கொடுக்குறதில்ல. நார்மலான ஃபுட் கொடுத்துட்டு வந்தா. ஸோ இம்போர்ட்டட்ல கலரேஷன் ஹம்ப் வரதுக்காக அந்த மாதிரி ஃபீட் தருவாங்களா? தர ஒரு சான்சஸ் இருக்கு. ஏன்னு சொல்றேன்னா வந்து பாத்தீங்கன்னா நீங்க இப்போ இம்போர்ட்டட் வாங்குறீங்க, 3-4 inchesல வந்து ரெட் சில்லி கலர்ல இருக்கும். பட் அது வந்து ஒரு 6-7 inches ஆகும்போது அந்த ஃபிஷ் என்ன கலர்ல இருக்கும்? சேம் ரெட் சில்லி கலர்ல இருக்காது, கொஞ்சம் ஃபேட் ஆயிடும். இல்ல கொஞ்சம்லாம் ஃபேட் ஆயிடும். நிறைய ஃபிஷஸ் வந்து டோட்டலாவும் ஃபேட் ஆயிடும். ஓகே, அந்த மாதிரி சான்சஸ் இருக்கு. பட் இது இப்போ நீங்க ஆல்மோஸ்ட் வந்து இம்போர்ட்டட் வந்து க்ரூம் பண்றீங்க, ஹோம் பிரீடும் க்ரூம் பண்ணீங்க, 6 to 7 inchesல வந்து ரெண்டு ஃபிஷ்ஷுமே வந்து சேமா தான் இருக்கும். ஓகே, மேபி வந்து அவங்க பெர்லிங்ஸ் சில ஃபிஷஸ் வந்து என்ன சொல்றது, இம்போர்ட்டட்னா வந்து ஷோ குவாலிட்டியில வந்து டிஃப்ரெண்டா இருக்கும். ஹோம் பிரீட்லயும் வந்து அதே மாதிரி ஒரு 100 பீசஸ்ல வந்து ஒரு 10 பீசஸ் ஷோ குவாலிட்டியா இருக்கும், அதுவும் ஹை குவாலிட்டியா இருக்கும். ரெண்டுத்தையும் ஹை குவாலிட்டியா இருக்கும், லோ குவாலிட்டியா இருக்கும். இப்போ நீங்க 2 inch அதெல்லாம் சொன்னீங்களே, அதெல்லாம் பிரைசிங் எந்த மாதிரி இருக்கும்? 2 inches வந்து பிரைசிங் வந்து நான் ஸ்டார்டிங் வந்து 950 இருந்து ஸ்டார்ட் பண்றேன். அதை தாண்டி பாத்தீங்கன்னா வந்து இப்போ இன்கேஸ் வந்து ஹெட் ஃபால்ட்டோட 2 inches கிடைக்குது, அந்த மாதிரி எல்லாம் வந்து கொஞ்சம் ரேரா வரும்.
950 இருந்து ஆரம்பிக்குது. குவாலிட்டியை அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் செஞ்சோம். மோஸ்ட்லி அந்த ரேஞ்ச் தான். பட் ஒரு ஃபிஷ் வந்து டிஃபரெண்டா இருக்கு அந்த மாதிரினா வந்து கொஞ்சம் பிரைஸ். இப்போ நெக்ஸ்ட் ஃபிஷ் பாருங்க, இது வந்து ஒரு நார்மல் வந்து SRD கிராஸ் மேக்மா தான். ஓகேங்களா, இது 3 இன்ச் இருக்கும்ல. இது ஒரு 3 இன்ச்சஸ் இருக்கும். சைஸ் கொஞ்சம் பெருசா இருந்தா பிரைஸ் கொஞ்சம் மாறும். இல்ல சேம் சைஸ் தான். எனக்கு வந்து சைஸை பொறுத்து வந்து பிரைஸ் வராது. சரிங்களா, குவாலிட்டியை பொறுத்து தான். இந்த ஃபிஷ் வந்து கொஞ்சம் ஃபாஸ்டா வளருது, இந்த ஃபிஷ் வந்து கொஞ்சம் ஸ்லோவா வளருது, அந்த மாதிரி தான் டிஃபரன்ஸ். இதுவும் அதே சேம் பேட்ச்ல வந்துதான். இப்போ இந்த மாதிரி ஃபிஷ் எல்லாம் பாத்தீங்கன்னா இது ஒரு KML, ஒரு டுவெல் டோன் KML நான் சொன்ன மாதிரி. இந்த மாதிரி ஃபிஷஸ்லாம் வந்து கொஞ்சம் ரேரா கிடைக்கிறதுனால வந்து ஓகே அந்த பிரீட்ல இது பார்க்க இது மாதிரி கன்ஃபார்ம் மாதிரி இருக்கு. ஆல்மோஸ்ட் அதான் அந்த மாதிரி வர்றதுனால வந்து இது பிரைஸ் கொஞ்சம் வந்து அதிகமாகும். இது சேம் பிரைஸ் வந்து இது ஹெட் பாப் தானே, அதனால சேம் பிரைஸ் வருமா அந்த மாதிரி வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. இது என்னது ப்ரோ? இது வந்து ஒரு KML நான் சொன்னேன் பாத்தீங்களா உங்களுக்கு வந்து அந்த ரெகில் பல்ஸ், வார்ம் பல்ஸ் அந்த மாதிரி காம்பினேஷன். இது வந்து ஒரு டுவெல், இது வந்து வார்ம் பல்ஸா? ஆமா, இது வந்து ஒரு டுவெல் டோன். இது கமால் வெரைட்டி. இப்போ வந்து நீங்க டெயில் சரியா கலர் தெரியல. இப்போ டெயில் பார்த்தீங்கன்னா இப்போ தெரியுதுங்களா உங்களுக்கு அதோட கலரேஷன்? டெயிலில் பாருங்கள் அந்த எல்லோயிஷ்னஸ், ஆரஞ்சஸ் அதெல்லாம் வந்துடும். இங்கே வந்து ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு அந்த பிங்கிஷ்னஸ், இந்த ஹெட்டு வந்து ஆல்ரெடி க்ரீனிஷாக தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரி கலர் காம்பினேஷனில் வர KMLs. அண்ட் இதே காம்பினேஷனில் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய மேக்மாஸும் வந்துருக்கு. ஸோ இப்போ உங்கள்கிட்ட ரீசெண்டாக இருக்கிறது எல்லாமே டுவெல் டோன்ஸ் அதிகமாக இருக்குது. டுவெல் டோன்ஸ் அதிகமாக இருக்குது. மேக்மாஸ் இருக்குது, SRDs இருக்குது. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா இது ஃபிஷ் பார்த்தா நீங்கள் வளர்க்குறீங்க, இது எப்படி வரும்? எப்படி வரும்? எனக்கு கொடுத்தீங்கன்னா நான் எடுத்துகிட்டு போய் வளர்த்த சொல்லுவேன். கண்டிப்பாக நீங்கள் அப்டேட் கூட போடுங்க. இதை எடுத்துகிட்டு போயிட்டு என்ன சொல்கிறது, என்னோட சைஸ் வந்து ஆல்மோஸ்ட் வந்து நான் வளர்க்குறது விற்கிறது பார்த்தீங்கன்னா இந்த சைஸ் தான். ஒரு 2 inch சைஸ். இதெல்லாம் பயங்கரமான மான்ஸ்டர் காக்கா. மான்ஸ்டர் காக்கா பார்த்தா மான்ஸ்டர் காக்கா மாதிரி தான் இருக்கு. ஸோ வந்து ஆனால் கலரேஷன் இல்லை. நிறைய பேருக்கு கேட்குற மிஸ்டேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த சைஸ்லேயே வந்து கலரேஷன் கேட்பாங்க. பட் ஹோம் இல்லை, நான் கம்பா வாங்கியே அந்த கலர் கிடையாது. ஏஜ் ஆக தான் ஃபுல்லாக அதோட பொட்டன்ஷியல் தான் பண்ணணும். ஸோ அது ப்ராப்பராக க்ரூம் பண்ணுறவங்க, விஷயம் தெரிஞ்சவங்களுக்கு ஈஸியாக பிக் பண்ணிட்டு போயிடுவாங்க. பட் ஒரு பிகினராக இருக்கவங்க வந்து நம்பி இந்த ஃபிஷ் எடுக்க மாட்டாங்க. அதுதான் நான் சொல்கிறேன், கலர் இல்லை அப்படின்னு அடம் பிடிச்சிட்டு இருப்பாங்க. பிகினராக இருந்தால் கூட வந்து இந்த மாதிரி ஃபிஷர் எடுத்தால் தான் உங்களுக்கு வந்து நல்ல என்ன சொல்றது, ஒரு ஹாபியும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கும். சின்னதுலேருந்து நீங்கள் வளர்க்கும் போது தான் அது வந்து இந்த அந்த வாங்கல பிகினர் அப்படின்னாலே இம்போர்ட்டட் தேடி தான் போறாங்க. ஏன் அப்படி தேடி போறாங்கன்னா வந்து அவங்களுக்கு எடுத்தவொன்னா அந்த சில்லி ரெட் கலரேஷன் வேணும். அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்றது, பார்க்க வந்து ஆல்மோஸ்ட் வந்து வெல் க்ரூம்டா இருக்கும். ஸோ அந்த மாதிரி பார்க்கும் போது பார்த்தீங்கன்னா வந்து பிகினர் அதனால தான் வந்து ஆசைப்படுவாங்க. பட் அதனால தான் நான் உங்களை கூப்பிட்டு இந்த விஷயத்த வந்து கொஞ்சம் எஜுகேட் பண்ணணும்னு வந்து பிகினர். எனக்கு மெயினாக இம்போர்ட்டட் பிடிக்காத காரணம் எனக்கு லைஃப் வர்ற மாதிரி தெரியல. ஓகே, இந்த இந்தியன் அளவுக்கு அதனால நான் இம்போர்ட்டட் இன்ட்ரெஸ்ட். பரவாயில்ல, நீங்களே சொல்றீங்க. லைஃப் வர்றது செகண்டரி விஷயம் வச்சுக்கோங்களேன், அதுதான் மெயின் விஷயம். இல்ல என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபிஷ் சிக் ஆகும்ல டெத் ஆகிறதுக்கு முன்னாடி. அப்போ வந்து சிக்னஸ் இருக்கும் போது வந்து இந்த ஃபிஷஸ்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரெக்கவர் ஆகிடும். மெடிசன்ஸ் ஏதாவது போட்டால் வந்து ரெக்கவர் ஆகிடும். அப்படி இல்லைன்னா வந்து ஸ்ட்ராங்காகவே அதுக்கு வந்து ஜென்ரலாகவே அந்த இம்யூனிட்டி இருக்கும் இந்த வாட்டர்ஸ்ல. பட் அந்த ஃபிஷஸ் வந்து சிக் ஆயிடுச்சுன்னா ஒன்ஸ் நம்மளால ரெக்கவரே பண்ண முடியாது. ரொம்ப கஷ்டமா இருக்கு. ரேர் கேஸ், ஏன்னா வேற வாட்டர்ல பிறந்தது, வேற என்விரான்மெண்ட்ல வளர்ந்தது. ஸோ அதனால வந்து அங்க வந்து ஷிப்மெண்ட் ஆகி வரும்போது அங்க வந்து குவாரண்டைன் அங்க வந்து க்ரூம் ஆகி வருது. இங்க வந்து ஒரு 10-15 days குவாரண்டைன் பண்றாங்க. அகைன் வந்து அது வந்து ஒரு ஃபார்ம் வச்சுக்கோங்களேன், குவாரண்டைன் பண்ற பிளேஸ். அங்க இருந்து ஷாப்புக்கு வருது 3rd place. அங்கேருந்து வந்து அகைன் கஸ்டமர். ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைம்ல வந்து கடன்னு வந்து மாறதுனால கொஞ்சம் ஃபிஷ் ஸ்ட்ரெஸ் ஆகும். சம் ஃபிஷஸ் வந்து நல்லா வந்துடும். பட் அகைன் கஸ்டமர் பிளேஸ்க்கு போகும்போது அந்த வாட்டர் குவாலிட்டி எப்படி இருக்கும், அந்த மாதிரி சேஞ்சஸ்லாம் வந்து ரொம்ப அடி வாங்கும் ஃபிஷஸ். ஸோ அதை பொறுத்தும் இருக்கு. ஓகே ப்ரோ, அந்த டியூல் டோன் KML எல்லாம் காமிச்சிங்களே, அதெல்லாம் என்ன மாதிரி பிரைசிங் போடுவீங்க? பிரைசிங் வந்து நான் ஓப்பனாக சொல்லக்கூடாது. பட் வந்து ரொம்ப டிஃபரன்சஸ் வருது. இல்லை ஆவரேஜா ஆவரேஜ்னா என்ன சொல்றது, ஒரு என்னோட பிரைஸ் ரேஞ்சே வந்து 2 inches நீங்க எடுத்தீங்கன்னா 950 இருந்து 1100 வரைக்கும் இருக்கும். பட் அந்த ரேஞ்சுக்குள்ளதான் வந்துரும். இப்போ இதெல்லாம் நான் வந்து ஹெட் பாப்டு மட்டும் தரல, எது வந்து மான்ஸ்டருக்காக மாறுறமோ அது மட்டும் தான் நான் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன். இன்னும் சில இதெல்லாம் வந்து நீங்க ஃப்ரைஸா எடுத்து க்ரூம் பண்ணது. இது வந்து இப்போ கஸ்டமர்ஸ் கேக்குறாங்கல்ல, ஹெட் பாப்டு சைடு லைட்டா ஹெட் ஷேப் வந்தது, அந்த மாதிரி வந்து எடுத்து நான் க்ரூம் பண்ணி ரீட்டைலுக்கு கொடுக்கறது தான். ஓகே, இப்போ இந்த ஃபிஷ் வந்து நான் வாங்க போகிறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ இதை வாங்கி இனிஷியலாக வீட்டில் வந்து நான் எப்படி மெயின்டைன் பண்ணணும், மொத்தமாக எப்படி இதை மெயின்டைன் பண்ணி நான் க்ரூம் பண்ணணும்?
ஓகே, இந்த ஃபிஷ் நீங்க இப்போ வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் வந்து நீங்க ஃபிஷ் யார்கிட்ட வாங்குறீங்க அது டிசைட் பண்றதுக்கு முன்னாடியே வந்து நீங்க டேங்க் வந்து செட்டப் பண்ணணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ டேங்கை ஏஜ் பண்றதுக்காக வாட்டர் ஏஜ் பண்றதுக்காக. வாட்டரை ஏன் ஏஜ் பண்றோம் பார்த்தீங்கன்னா குட் பாக்டீரியா ஃபார்ம் ஆகும். டேங்க் வந்து டேங்கை செட் பண்ணிட்டு தான் நம்ம ஃபிஷ்ஷே வந்து தேட ஆரம்பிக்கணும். அப்படிதான் வந்து நீங்க பண்ணணுமே. பட் எல்லாரும் வந்து பண்றது பாத்தீங்கன்னா ரிவர்ஸ்ல பண்ணுவாங்க. ஃபிஷ் வாங்குவாங்க, வீட்டு டேங்க் வாங்குவாங்க, தண்ணி ஊற்றுவாங்க, அப்படியே ஆட் பண்ணுவாங்க. அப்படி ஆட் பண்ணாம வந்து ரிவர்ஸா பண்ணணும். சாரி, இதுதான் ப்ராப்பர் வே. ஸோ வாட்டர் ஏஜ் பண்ணதில் ஃபிஷ்ஷை வந்து விட்டாச்சு. ஸோ க்ரூமிங் எப்படி, எதனா ஒரு டிப்ஸ் சொல்லுங்க. க்ரூமிங்க்கு ஒண்ணுமே வந்து பெரிய ஐடியாஸ்ல ஒண்ணுமே தேவையில்லை. ஃப்ளவரான பொறுத்த வரைக்கும் ஃப்ளவரானத்துல எந்த ஃபிஷஸ்மே வந்து நீங்க உங்களோட யூஷுவல் செட்டப் வந்து இப்படிதானா? என்னோட யூஷுவல் செட்டப் வந்து என்ன சொல்றது, ஒரு ஃபில்டர், அதுக்கப்புறமா வந்து கீழே நான் எந்த கிரேவல்ஸுமே போடல, அவ்வளவுதான். ஏன் நான் போடாம இருக்கேன்னா எனக்கு வந்து வாட்டர் சேஞ்ச் அப்போ வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனா நீங்க கிரேவல் போடுறது நல்லதுன்னு இதுக்கு முன்னாடி சொல்லிருக்கீங்க. ஆமா, கிரேவல்ஸ் வந்து நீங்க கண்டிப்பா போடணும் டேங்க் செட் பண்றீங்கன்னா. ஓகேங்களா, டேங்க் செட் ஏன் வந்து பாத்தீங்கன்னா பெனிஃபிஷியல் பாக்டீரியா வந்து அதுல ப்ரீட் ஆகும் வாட்டர் ஏஜ் ஆக. ஸோ அது வந்து ஃபிஷ் வந்து கொஞ்சம் இம்யூனா வச்சுக்கும், டிசீஸ் வர்றதுல வந்து கொஞ்சம் காப்பாற்றும். ஓகேங்களா, இந்த ஃபில்டர்ல வந்து குட் பாக்டீரியா இருக்கும். ஏன்னா வந்து நான் வாட்டர் சேஞ்ச் இப்ப பண்றேன்னா கூட இதுல வந்து ஒரு மேக்ஸிமம் 50% தான் வாட்டர் சேஞ்ச் பண்ணுவேன். நான் சேஞ்ச் பண்றது வந்து மந்த்லி ஒன்ஸ் அந்த மாதிரி தான் பண்ணுவேன். பட் நீங்க க்ரூம் பண்றீங்கன்னா ஒரு ரெகுலரா வந்து 2 weeks ஒன்ஸ் வந்து 30 to 25%, 40% அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கிறது நல்லது. இது கம்பாஸ் நீங்க சொன்னீங்களா? இது கம்பாஸ் வந்து இப்போ என்கிட்ட வந்து நிறைய இது இல்ல. இது வந்து ஒரு என்ன சொல்றது F2 ஒயிட் ஐ, இதுவும் ஒரு F2 ஒயிட் ஐ. இது என்ன சைஸ் இருக்கும்? இது வந்து ஆல்மோஸ்ட் இப்போ 3 inches இருக்கு. ஓகே, இது என்கிட்ட கொஞ்சம் க்ரூம் ஆயிடுச்சு. இது வந்து இப்போதான் ஸ்லைட்டா இந்த மங்கி காக்கணும்ல அது மாதிரியா? அந்த மாதிரி வரும். இது இப்போவே 3 inchesலயே இருக்கு. கம்பாஸ் பாத்தீங்கன்னா யூஸ்வலா வந்து என்ன சொல்றது ஏஜாக தான் வந்து அதோட இது பொட்டன்ஷியலே நமக்கு தெரியும். இல்ல அது மட்டும் கம்ஃபால் நான் பாத்திருக்கேன். எனக்கு 7-8 மாசம் வரைக்கும் மண்டை லேசா தான் தூக்கிருச்சு. அதுக்கப்புறம் பயங்கர ஹம்ப், கலரேஷன் ஓரளவுக்கு சீக்கிரம் வந்துருது. ஹம்ப் மட்டும் 7-8 மாசம் கழிச்சு தான் ஃபுல்லா தெரியுது. ஓகே ப்ரோ, இது மத்தது கூட கம்பேர் பண்றப்ப கொஞ்சம் வேற மாதிரி இருக்கு. இம்போர்ட்டட். இது வந்து இம்போர்ட்டட் ப்ரோ. இப்போ சில கஸ்டமர்ஸ் வந்து எனக்கு சின்னது வேண்டாம், பெருசு இம்போர்ட்டட் கேக்குறாங்க இல்லையா. சில்லி ரெட் ஆல்ரெடி வந்த மாதிரி இருக்கணும், இருக்கணும், மார்க்கிங்ஸ் இருக்கணும், ஹெட் மார்க்கிங்ஸ் அந்த மாதிரி கேக்குறவங்களுக்கு இந்த மாதிரி வந்து இம்போர்ட்டட் வந்து டீல் பண்றோம். இம்போர்ட்டட்னாலே பெருசா தான் வருமா? இம்போர்ட்டட் வந்து ஆல்மோஸ்ட் வந்து லேண்ட் ஆகிற சைஸே வந்து 3.5 inches தான். ஓகே, 2 inchesல மோஸ்டா வரவே வராது. வந்தாலும் வந்து அவங்க ஹெட் பாப்ஸ் வந்து எப்படி வரும்னு பாத்தீங்கன்னா அவங்க இந்த 3 inches ஆக்குறாங்க பாத்தீங்களா, அதை தாண்டி எதுலாம் நல்லா வரலையோ அந்த கழிஞ்சது அதெல்லாம் போகிறது நம்ம தலையில கட்டி விட்டுருவாங்க. 2 inches வருது நீங்க பாத்துருக்கலாம். 2 inchesல வந்து மார்க்கெட்ல இருக்கும், பட் கலர் நல்லா இருக்கும், அம்பு இருக்காது, அந்த மாதிரி பீசஸ் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரி தான். பட் இந்த மாதிரி வந்து சூஸ் பண்ணி நம்ம வந்து இங்க லேண்ட் ஆயிட்ட அப்புறம் ஒரு என்ன சொல்றது பெரிய ஃபார்ம் வச்சிருக்கவங்க கிட்ட வந்து நம்ம வந்து சூஸ் பண்ணி எடுக்கிறது. ஹெட் பால்ஸ் இருக்க மாதிரி, சில்லி ரெட் இருக்க மாதிரி இந்த பேட்ச்லயும் வந்து அவங்க கிட்ட நல்லா இருக்காது ஃபிஷஸ் எல்லாம் வரும். அது ஒரு ரேட், இது ஒரு rate, அந்த மாதிரி தான். இது பேர்ல்ஸ் எனக்கு கோல்டா தெரியுது, எனக்கு மட்டும் தான் அப்படி தெரியுதா? இல்ல நார்மல் சில்வர் பேர்ல்ஸ் தான். உங்களுக்கு ஏன் அப்படி தெரியுது? ஓகே, இதுவுமே இம்போர்ட்டடா? ஆமா, இது இம்போர்ட்டட் தான். இதுலயே நிறைய குவாலிட்டிஸ் வந்து டிஃபர் ஆகுது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிரைசிங் இருக்கும். ஆமா, இதுக்கேற்ற மாதிரி தான் பிரைசிங். சிலது வந்து ஹெட் மார்க்கிங் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும், சிலது வந்து ஹெட் மார்க்கிங் வந்து கம்மியா இருக்கும். ஓகே, அதுக்கேற்ற மாதிரி தான் பிரைசிங். ஓகேங்களா, இந்த ப்ரீடிங்க்கு எப்படி நீங்க இந்தியன் பிரெட் வாங்குறத ரெக்கமெண்ட் பண்ணுவீங்களா இல்ல இம்போர்ட்டட் ரெக்கமெண்ட்? கண்டிப்பா ப்ரோ, ஹோம் பிரெட் நீங்க வாங்குனீங்கன்னா வந்து ஃபர்டிலிட்டி சான்சஸ் வந்து அதிகம். எப்படின்னு பாத்தீங்கன்னா ஹேட்சிங் ரேட் அதிகமா இருக்கும்ன்றீங்க. ஹேட்சிங் ரேட்டும் சரி, மேல் வந்து ஃபர்டைலா இருக்கிறதும் சரி. ஓகே, 10ல ஒரு மீன் ஃபர்டைலா இருக்குன்னா ஹோம் பிரெட்ல ஒரு 10ல 5 மீனாவது ஃபர்டைலா இருக்கும். ஓகே, ஓகேங்களா. ஸோ இம்போர்ட்டட் பாத்தீங்கன்னா அது இந்த மாதிரி குவாலிட்டி தான் டீல் பண்ணிட்டு இருக்கு. ஹெட் மார்க்கிங்ஸ், இது வந்து சில்லி ரெட் கலரேஷன். ஓகே, ஆல்மோஸ்ட் சைஸ் பாருங்க, நல்லா ரெட்டிஷா இருந்துச்சுன்னா அது சில்லி ரெட்னு அப்படின்னு சொல்றோம். ஆமா, அதுதான் கேக்குறாங்க, அதனால நாங்களும் சொல்றோம். ஆல்மோஸ்ட் இந்த சைஸ் தான் வந்து வருது. ஓகே, மேக்ஸிமம் ஆனா உங்ககிட்ட ஒரு 80% வந்து இந்தியன் பிரீட் தான் இருக்கு. வந்து ஹோம் பிரீட் தான். 80% ஹோம் பிரீட்ல வந்து 2 inches ஃபிஷ். எத்தனை பார்ட்டிஷன் இருக்கும் இந்த இடத்துல? இந்த இடத்துல வந்து ஒரு 150 ஃபிஷஸ் வைக்கலாம். 150 ஃபிஷஸ். முத வந்தப்ப ரூம்ல உள்ள வச்சிருந்தீங்க, இப்ப தனியா வந்து ஃபார்மே ரெடி பண்ணிட்டீங்க. ஆமா, ஸோ
அதுல நடக்கிற சேல்ஸ் வச்சு தான் நான் இது வந்து ஃபார்மே வந்து ஃபார்ம் பண்ணேன். வேற எதுவும் எக்ஸ்ட்ரா இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ணல. ஸோ இதுல வர இன்வெஸ்ட்மெண்ட்ல தான் பண்ணிருக்கீங்க? ஆமா, நான் ஒரு டேங்க் வச்சு ஸ்டார்ட் பண்ணி அப்படியே தான் அந்த வர ப்ராஃபிட்டை வச்சு தான் கொஞ்சம் ஃபார்மையும் அப்படியே பில்ட் பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி ஃப்ளோரானுக்கு என்ன ஃபில்டர் யூஸ் பண்றது ரெக்கமெண்ட் பண்ணுவீங்க? ஃப்ளோரானுக்கு வந்து இப்போ நீங்க டேங்க் சைஸ், நான் இந்த டேங்க் வந்து கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. இப்போ இந்த டேங்க், இப்போ வந்து இந்த டேங்கோட சைஸ் வந்து 3 feet இருக்குது. ஓகேங்களா? நான் சேல்ஸ்க்காக வந்து பார்ட்டிஷன் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் க்ளீன் பண்றதுக்காக. பட் வந்து நீங்க நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணும்போது அட்லீஸ்ட் வந்து 2.5 feet இருக்கணும் டேங்க். 2 அடி இருக்கணும். ஆமா, 2 அடி, அப்படி இல்லைன்னா 3 அடி இருக்கணும். சரிங்களா? இது வந்து ஒரு ஹோல் ஃபிஷ்ஷுக்கு வந்து நீங்க கொடுக்கணும். கிரேவல்ஸ் கண்டிப்பா போடணும் கீழே, ஏன்னா பெனிஃபிஷியல் பாக்டீரியா வந்து டெவலப் ஆகிறதுக்காக. ஃபில்ட்ரேஷன் வந்து நீங்க ஒரு என்ன சொல்றது, பவர் ஃபில்டர் ஒன்று வச்சுக்கலாம். அதை தாண்டி வந்து ஒரு ஸ்பாஞ்ச் ஃபில்டரும் இருக்கணும். பவர் ஃபில்டர்ஸ் எதுக்கு வைக்கிறீங்கன்னு பாத்தீங்கன்னா வந்து டஸ்ட் அதிகமா இருக்குன்ற சமயத்துல வந்து நீங்க அதை ஒரு 10 minutes போட்டு விட்டா சக் பண்ணிக்கும் எல்லாத்தையும். அதுக்கப்புறம் வந்து நீங்க நார்மலா வந்து ஸ்பாஞ்ச் ஃபில்டர் ரன் பண்ண வைக்கணும். ஏன்னா வந்து அந்த வாட்டர் கரண்ட் அதிகமா இருந்தா ஃபிஷ் வந்து ப்ராப்பரா ஸ்விம் பண்ண முடியாது. வாட்டர் கரண்ட்னா ஃபோர்ஸ் சொல்றீங்களா? ஆமா, வாட்டர் கரண்ட் தான் ஃபோர்ஸ்னு சொல்றோம், அது கரண்ட் தான் சொல்லுவாங்க. ஸோ அந்த ஃபோர்ஸ் வந்து அதிகமா இருந்தா ஃபிஷ்ஷை வந்து அது எதிர்த்து ஸ்விம் பண்ணணும். அப்போ வந்து ஸ்ட்ரெஸ் ஆகும், அம்பு வந்து குறையும். ஸோ மைல்டா ஸ்பாஞ்ச் ஃபில்டர் ரெக்கமெண்ட் பண்ணுவீங்க. பட் அழுக்கு நல்லா சக் பண்ணுன்றதுக்காக வந்து உங்களால அழுக்கு வந்து என்ன சொல்றது நிறைய இருக்கு அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா 3 feet டேங்க்லாம் வச்சீங்கன்னா அழுக்கு வந்து ஆகுறதே வந்து ரொம்ப ரேர் தான். ரொம்ப நாளைக்கு ஒரு வாட்டி தான் நீங்க வந்து 2 weeksக்கு ஒரு வாட்டி 20-25% மாத்தினாலே போதும். கீழே பாட்டம்ல இருக்க கிரேவல்ஸ் கீவல்ஸ் எதுவுமே டச் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் வந்து மேல இருந்து எடுத்துட்டு திருப்பி வந்து புது தண்ணி ஊத்தினாலே. 2 feet டேங்க்லாம் பத்தாதா? 2 feet டேங்க் வந்து சாரி டேங்க் வந்து நீங்க வைக்கலாம். பட் வந்து ஃபிஷ் வந்து ஒரு 6 inches வருது. இது வந்து ஒரு 2 feet டேங்க். இதுல வந்து நான் 2 inches ஃபிஷ் வந்து 2 போட்டிருக்கேன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஃபிஷ் வந்து ஒரு 2 years ஃபிஷ் ஆகுது. இந்த சைஸ் வந்துடும் வச்சுக்கோங்களேன். ஆல்மோஸ்ட் 1 feet 11 inches 10 inches வந்துருது. அது பாடிக்கு ஒரு எக்ஸ்ட்ரா லைட்டா தான் அதால மூவே பண்ண முடியும், ஸ்விம்மே பண்ண முடியாது. அப்படி இப்படியே போயிடும். அப்போ வந்து ஸ்ட்ரெஸ் வந்து ரொம்ப அதிகமாகும். அப்போ வந்து ஃபிஷ் வந்து நல்லா இருக்காது. வளர்த்தா ஃபிஷ் வந்து இன்னும் நல்லா வளரும். எவ்வளவுக்கு எவ்வளவு பெருசா டேங்க் கொடுக்குறீங்களோ, ஆல்மோஸ்ட் 3 feet கொடுத்தாலே 2.5 feet கொடுத்தாலே பெரிய விஷயம். 3 feet கொடுத்தா இன்னும் ஃபிஷஸ் வந்து நல்லா இருக்கும். ஓகே, நான் திருச்சியில இருக்கேன். உங்க வாட்ஸ்அப் நம்பரும் வந்து நான் டிஸ்பிளேல டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருவேன். ஸோ திருச்சியில இருந்து உங்ககிட்ட துபாயில இருக்கேன், துபாயில இருந்து தான் பேசுறேன்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. திருச்சியில இருந்து மீன் கேட்கறேன், அது எப்படி நான் ஆர்டர் பண்ணணும்? இப்போ வந்து நான் கேஷ் ஆன் டெலிவரி தான் கேட்பேன். கேஷ் ஆன் டெலிவரி யாருமே பண்ண மாட்டேன். ஓகே, சரிங்களா? ஏன்னா வந்து நான் வந்து பிளிப்கார்ட் அமேசான் மாதிரி நான் சேல்ஸ் பாய்லாம் வச்சு உங்ககிட்ட டெலிவரி ஆகிட்ட பேர் காசுலாம் கலெக்ட் பண்ண முடியாது. ஸோ வந்து எப்படி இது ரன் ஆகுன்னு பாத்தீங்கன்னா ஒரு ட்ரஸ்ட் பேசிஸ்ல தான். நீங்க என்ன ட்ரஸ்ட் பண்ணா மட்டும் என்கிட்ட ஃபிஷ் வாங்கினா போதும். நிறைய பேர் இந்த ஆதார் கார்டுலாம் கேட்கறாங்களா? ஆதார் கார்டு எனக்கு அனுப்புறதுல பிரச்சனையே கிடையாது. நான் என்னோட ஐடென்டிட்டியே அனுப்புவேன். என்கிட்ட கேட்டாங்க, எனக்கு அப்படி ஒரு கஸ்டமரே கேட்பாங்க. நான் அப்படி ஒரு கஸ்டமரே வேணாம்னு விட்டுருவேன். அது அனுப்புறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் வந்து நிறைய ஸ்கேமும் இருக்கு, அதையும் தப்பா யூஸ் பண்ணுவாங்க. அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. இப்போ நீங்க வாங்குறீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்பணும் இவர் வந்து ப்ராப்பரா வந்து ஃபிஷஸ் வந்து தருவாருன்னு. இன்கேஸ் வந்து சில பேர் வந்து எப்படி பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா வந்து ஃபிஷ்ஷை வந்து கேட்பாங்க, பிரைஸ் எல்லாம் கேட்கவே மாட்டாங்க. ப்ரோ ஃப்ளவரான் இருக்கா அப்படின்னு கேட்டுட்டு என்ன பண்ணுவாங்க, வீடியோஸ் அனுப்புவாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு வந்து உங்களோட பட்ஜெட் என்னன்னு எனக்கு தெரியணும். அப்பதான் அதுக்கேற்ற மாதிரி வீடியோஸ் அனுப்புறேன். உங்களோட லொகேஷனும் தெரிஞ்சுக்கணும், அந்த லொகேஷனுக்கு அனுப்ப முடியுமா அப்படின்னு. அதுவும் லொகேஷன் தெரியணும். அதுக்கப்புறம் வந்து எந்த மாதிரி ஃபிஷ் எதிர்ப்பாங்க, எஸ்ஆர்டி வேணுமா, மேக்மா வேணுமா, கேமல் வேணுமா. இன்கேஸ் நான் எல்லா வீடியோஸும் உங்களுக்கு அனுப்புறேன், அப்புறம் நீங்க வந்து என்கிட்ட தாய் சில்க் இல்லையான்னு கேட்டீங்கன்னா இருக்காது. இப்போ நான் அனுப்புனது வந்து வேஸ்ட் தான், உங்களுக்கும் டைம் வேஸ்ட், எனக்கும் டைம் வேஸ்ட் தான். ஸோ அதனால வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே எனக்கு கால் பண்ணுங்க என் நம்பருக்கு. உங்களுக்கு என்ன தேவையோ அதை கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. அதுக்கப்புறமா வாட்ஸ்அப் பண்ணா போதும். அதுக்கப்புறம் நான் வீடியோஸ் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி நான் ஷேர் பண்ணுவேன். ட்ரஸ்ட் பண்ணா மட்டும் வந்து ஆர்டர் கொடுங்க, என்கொயரும் பண்ணுங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா நான் சில கஸ்டமர்ஸ்லாம் வந்து பார்த்துருக்கேன். வெரி ஃபியூ கஸ்டமர்ஸ், 95% வந்து நல்லா ட்ரஸ்ட் பண்ண கஸ்டமர்ஸ் தான் வாங்குவாங்க. பட் அந்த 5% வந்து எப்படி இருப்பாங்கன்னா ஃபிஷ் கேட்பாங்க, ஆர்டர் எடுப்பாங்க. திருச்சில இருந்து என்ன தானே சொல்றீங்க? இப்போ திருச்சில இருந்து நீங்க பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சாரதி பண்றாரு. இந்த சாரதி என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா என்கிட்ட ஃபிஷ் வீடியோஸ் கேட்பாரு, எல்லாமே பண்ணுவாரு. இது இந்த வெரைட்டி வேணும், அந்த வெரைட்டி வேணும், அது இதுன்னு கேட்டுட்டு ப்ரைஸ் எல்லாம் கேட்பாரு. ஃபர்ஸ்ட் வந்து ஓகே ப்ரோ நான் வந்து பே பண்ணிடுறேன் அப்படின்னு நான் நைட்டு பே பண்றேன்னு வரு. அதுக்கப்புறம் வந்து நமக்கு பேமெண்ட் வராது. ஏன்னா ஏன் புக் பண்ணிடுங்கன்னு சொல்லுவாரு. ஏன்னு கேட்டீங்கன்னா இல்ல ப்ரோ ஃபர்ஸ்ட் டைம் ஆன்லைன்ல வாங்குறேன், அதனால எனக்கு பயமா இருக்கு, அதனால வந்து வேண்டான்றாரு. அந்த வந்து நீங்க ஃபர்ஸ்டே வந்து நீங்க யோசிச்சிருந்தீங்கன்னா நீங்க என்கொயரியே பண்ண தேவையில்ல, அது ஃபர்ஸ்ட் பிளேஸ்லயே வந்து முடிச்சிடலாம். நானும் ஒரு தடவையாச்சும் எங்கேயாச்சும் ஏமாறுவேன், அதை யூடியூப்ல எடுத்து போடலான்னு பாக்குறேன்.
மேக்ஸிமம் ஆனால் ஆன்லைனில் ஜென்யூனாக தான் இருக்காங்க. எல்லாருமே வந்து ஆன்லைனில் வந்து ஏமாத்தலாம் முடியாது. இது வரைக்கும் நான்லாம் ஏமாந்தது இல்லை. நான் கண்ணா பின்னான்னு யாரும் செல்லர் பார்த்தாலும் வாங்குவேன். இப்போ ஏன் வந்து முன்னெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணி அவங்க ஜென்யூனான்னு பார்த்து வாங்குவேன். இப்போலாம் கண்ணா பின்னான்னு வாங்குறேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஏன் வந்து இதை ஏமாத்தக்கூடாது இந்த பிசினஸ்ன்னு பாத்தீங்கன்னா, இது வந்து என்னோட ஷாப் கிடையாது. நான் மெயின் ரோட்ல ஷாப் வைக்கல. நீங்களே வந்து ஒரு சந்தில என் வீட்டு மேல ஒரு ஃபார்ம் வச்சிருக்கேன். இப்போ இங்க வர கஸ்டமர்ஸ் வந்து எனக்கு எப்படி ஒரு வேர்ட் ஆஃப் மவுத் தான். இவர்கிட்ட வாங்கினா குவாலிட்டி நல்லா இருந்தா அவங்க ஒரு 4 பேர் ரெஃபர் பண்ணுவாங்க. அப்போ நீங்க அவங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணா மட்டும் தான் ஒரு 4 பேர் ரெஃபர் பண்ணுவாங்க. அந்த டைம்ல அவங்க கிட்ட போட்டு ஏமாத்தி ஒன்றும் பண்ண போறதும் கிடையாது. அவங்களுக்கு வேற ஒரு குவாலிட்டி காமிச்சிட்டு இன்னொரு குவாலிட்டி கொடுத்தா வந்து நம்ம எதுவுமே பண்ண போறது கிடையாது. ஸோ அதனால வந்து மோஸ்ட் ஆஃப் த ஆன்லைன் வந்து ஜென்யூனா தான் இருக்கும். பட் குவாலிட்டி யார்கிட்ட நல்லா இருக்குதுன்னு பார்த்து அது உங்களோட சாய்ஸ், எப்படின்னு நீங்க பார்த்து வாங்கிக்கலாம். டெலிவரி எப்படி ப்ரோ? ஹோம் டெலிவரி வந்து கிடையாது. நீங்க வந்து இப்போ பீட்டாஸ் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. பீட்டா வந்து சின்ன பேக்கெட்ல வந்து கொரியர் போட்டு அனுப்புவீங்க. அதுல வந்து உள்ள என்ன வைக்கிறோம்னு கூட அவங்களுக்கு வந்து தெரியாது. பட் வந்து லைவ் ஃபிஷ் ஃபிளவரான்ஸ் அனுப்பும்போது பெரிய பேக்கெட் பண்ணணும். அது வாட்டர் ஷேக் ஆகும்போதே அவங்களுக்கு தெரிஞ்சிடும். ப்ரொஃபஷனல் கொரியர்ஸ் இல்ல, நான் ஃபிஷ் தான் பண்றேன்னு கொரியர்ல சொல்லி தான் போடுவேன். அது பின்னாடி எங்கேயாச்சும் லீக் ஆகி ரிஸ்க் ஆயிடும். அதனால அந்த மாதிரி வந்து இப்போ குளத்தூர்ல பாத்தீங்கன்னா வந்து ஃபிஷஸ் வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணவே தனி ஏஜென்சி இருக்கு. இல்ல ஃப்ளோரான்லாம் கொரியர் பண்ணணும்னா ஆயிடும் 1500 மேல வெயிட் பொறுத்து. அதுதான் நான் சொல்ல வரேன். அந்த மாதிரி பண்ணணும்னு பாத்தீங்கன்னா தனியா ஏஜென்சி இருக்கு. அவங்களுக்கு அது லைவ் ஃபிஷ்னு தெரியும். அதனால எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியும். ஸோ அவங்க ஒரு பிளேஸ்க்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. நீங்க திருச்சியில இருந்து ஆர்டர் பண்ணீங்கன்னா திருச்சியோட மெயின் பஸ் ஸ்டாப்ல வந்து அது டெலிவரி ஆயிடும். நீங்க அந்த பார்சல் ஆஃபீஸ்ல போய் பிக் பண்ணிக்கலாம். பட் கொரியர்ல இருக்கும்போது வந்து நீங்க லைவ் ஃபிஷ்னு சொன்னாலும் சரி, சொன்னாலும் அங்க டெலிவரி பண்ற பர்சனுக்குலாம் தெரியாது. அவங்க எப்படி அதை ஹேண்டில் பண்ணுவாங்க. வெயிட்டை பொறுத்து தான் கொரியர்ஸ்ல வந்து இது. இங்க வந்து ஒரு பாக்ஸுக்கு இவ்வளவு பிரைஸ் பே பண்ணா போதும். ஸோ அதனால வந்து இது இந்த மூலியமா போறது தான் வந்து நல்லது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து இங்க இருக்கிற ஃப்ளோரான்ஸ் நான் காமிச்சிருக்கேன். எல்லா ஃப்ளோரானுமே வந்து காட்டல. ஸோ ராஜ் ப்ரோ கிட்டேயும் வந்து நிறைய டவுட்ஸ் என்னென்ன விஷயம்லாம் தெரிஞ்சுக்க முடியுமோ அது எல்லாமே வந்து கேட்டு உங்களுக்கு வீடியோல வந்து கவர் பண்ணியிருக்கேன். ஸோ ப்ரோவோட இன்ஸ்டா ஐடி வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஸோ அதுல வந்து நிறைய கஸ்டமர் அப்டேட் போட்டிருப்பாரு. ஸோ வாங்குறப்ப எப்படி இருந்துச்சு, இப்போ ஒரு 6-7 மாசம் கழிச்சு எப்படி கஸ்டமர்கிட்ட இருக்கு அப்படின்னு அதோட அப்டேட்ஸ் எல்லாமே வந்து இன்ஸ்டாகிராம்ல போட்டிருக்காரு. ஸோ அதோட ஐடியுமே வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஸோ ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. வேற ஏதாச்சும் வீடியோ போகணும்னு நினைச்சா கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஃபிஷஸ் வேணும் டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா ப்ரோக்கு கால் பண்ணுங்க.